கலா. என் மகனுக்கு திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ண உடனே நான் இந்த குருவருள் ஆப்பில் தான் பதிவு பண்ணேன். மாலா மேடம் மூலியமாக தான் இந்த குருவருள் ஆப்பில் நான் பதிவு பண்ண முடிஞ்சுது. பதிவு பண்ணும்போது என்னால் வந்து அந்த ஆப் உள்ள என் பையனோட பயோடேட்டாவை கூட அப்லோட் பண்ண முடியல. மாலா மேடம் கிட்ட கேட்ட உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விடுறேன், குருவரோட டெக்னீஷியன் குரூப் அது. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதில் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஸோ நான் உடனே அந்த குரூப்பில் வந்து இது மாதிரி என்னால் அப்லோட் பண்ண முடியலன்னு மெசேஜ் போட்டேன். தினேஷ் சார்ன்றது உடனே எனக்கு கால் பண்ணி என்னோட எல்லா இதையும் வந்து எனக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாரு. என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. மறுநாளே வந்து பொண்ணு வீட்டிலேருந்து எனக்கு கால் பண்ணி இது மாதிரி உங்கள் பையன் இதை போட்டிருக்கீங்க, நம்ம பேசலாமான்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து எப்படி நம்ம இந்த இடம் வந்து புதுசாக இருக்குது, நம்ம எப்படி நம்ம அவங்க டீட்டெயில் எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு யோசனையாக இருந்தது. மாலா மேடம் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்கம்மா, பார்க்கலாமான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி அவங்களோட டீட்டெயிலெலாம் தெரியும். சரிங்கம்மா, நான் இந்த வாட்ஸ்அப் குருவருள் ஆப்பில் தானே வந்திருக்கு, நான் உங்களுக்கு விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன 2 மணி நேரத்துலேயே பொண்ணு வீட்டை பற்றி எல்லா நான் என்னென்ன கேட்கணும்னு நினச்சினோம் அது எல்லா இதுவுமே எனக்கு வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்லேயும் லதா மேடம் மூலயமா தான் அவங்க வந்து இந்த ஆப் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க பொழுது என்னோட டீட்டெயில் ஃபுல்லாக அவங்களுக்கும் கிடச்சிருக்கு. மறுநாள் வந்து எங்களுக்கு பேசும்போது அந்த டீட்டெயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ குருவருள் ஆப்பில் அம்மாவோட அருளாலையும் எனக்கு இந்த இடம் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கும் கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து ஓமம்லாம் பண்ணி அந்த ஓமத்தில் நான் கூட கலந்துக்கினேன். அந்த ஓமம் அப்போ நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க. நிறைய ஏழைங்களுக்கு பிளாங்கெட்ஸ்லாம் இலவசமாக கொடுத்தாங்க. இந்த குரு அருள் மூலயமா நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பயன் அடைவாங்க. ஓம் சக்தி.